ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஏன் லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ஹோம் டூர் போடுவேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்கறி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ரெசிபி இது உங்களுக்காக. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வலுவலுப்பு தன்மைலாம் போகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வெஜ் பிரியர்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக. ஸோ இது எல்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் ரொம்பவே கம்மியாக சேர்த்துருக்கேன். எங்களுடைய பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு ரொம்பவே முக்கியம். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தயிர் சேர்க்குறதுனால. கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும், அது கூட நல்லாயிருக்கும். கட்டியாக வேணும்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ நான் இப்போது நல்லா கட்டியாக பண்ணுறேன். ஸோ தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவினிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்